ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மவுண்ட் ஆஃப் ஆலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலிவ் மலை ஒன்று என்ன இருக்குன்னா பிளந்து வந்திருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மறுமை நாளுடைய ஒரு பெரும் அடையாளமாக இருக்குது. இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்குது. பாலஸ்தீனத்துலேயும் அதுவும் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தினான்ல அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்படுது. நமக்கு மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருவது இருந்துகிட்ருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்நாட்களை முடிச்சுட்டு போனாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அடைஞ்சாங்க. அதனால அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த பிரச்சனையிலேருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை வானத்துக்கு ஒசத்துறான். அதனால அவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா அவர்களுடைய ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னாடியே வானத்துக்கு உயர்த்தப்படுறாங்க. அப்படி உயர்த்தப்பட்டாலும் அந்த ஆயுள் காலத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க மறுபடியும் இந்த பூமியில் ஆளுவாங்க. அது இன்னும் இல்லை, இன்னும் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்தில் தான் அப்படி வருவாங்க. அப்போ இத்தனை நாளாக அவங்க எங்கே இருக்காங்க, வானத்தில் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதுக்கு பின்னாடி எல்லாமே நபித்துவமே முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க யாருடைய உம்மத்தாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக தான் அவங்க வருவாங்க. அவங்களுடைய இறை செய்தி எல்லாத்தையுமே அவங்க எட்டி வச்சுட்டாங்க. அவங்க ஈசா நபியாக இருக்கிறாங்க. அவங்க ஈசா நபியாக இருந்தவங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே கிறிஸ்துவர்களுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணல, அதை சரியாக பின்பற்றாமல் ஒரு கட்டத்தில் அவரவே அழிக்க போகும்போது அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டான். அப்போ வானத்துக்கு உயர்த்தப்பட்ட அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் தான் இருக்குது. அந்த இடம் தான் மவுண்ட் ஆஃப் ஆலிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் மலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பேர் இருக்குது. அந்த மலை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மலைக்கு தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களுடைய அவங்களுடைய பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரும்ப அந்த மலைக்கு தான் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நமக்கு குரானில் எங்கேயும் குறிப்பிடப்படலை. ஆனால் கிறிஸ்துவர்களுடைய அவங்களுடைய பைபிளில் திரும்ப அவர் வருவார், நமக்காக என்ன பண்ணுவாங்க, நேர்வழி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி யூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு மறுபடியும் நம்மளுடைய 3வது கோயில் அக்ஸாவை கட்டணும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தூதர் வருவார், அந்த தேவ தூதர் நம்மளை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கவுங்களுடைய வேதத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மலை தான் அந்த ஆலிவ் மலை. அந்த மலையுடைய தன்மை மாறும். அது என்ன ஆகும்னா பிளக்கப்பட்டு உள்ளிருந்து அவர் வெளியே வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அந்த மலை என்ன இருக்குன்னா பெரிய பிளவுகள் ஏற்பட்டிருக்குது. முதல்ல பார்த்தா இந்த மாதிரியான நிலநடுக்கம் வர்றது, பிளவுகள் ஏற்படுறது அடித்தட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் வரும். அதே தான் விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனால் இயல்பாக வரக்கூடிய பிளவுகள் தான் இதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக விஞ்ஞானிகள் எப்போதும் மதம் சார்ந்து பேச மாட்டாங்க. அவங்க எதையாக இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் குரானில் சொன்ன விஷயங்களையே நடக்கும்போது கூட விஞ்ஞானிகள் அதுக்கு காரணம் தான் கற்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காரணம் சொல்லியிருக்காங்க. அடித்தட்டுகளின் காரணமாக, அந்த உராய்வின் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்துவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கும் ஈசா நபி வருவது தான் மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்குது. அவங்கள தான் அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவர்களும் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹுடைய மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக பாலஸ்தீன போராகட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டுருக்கு. சவுதி பார்த்திங்கன்னா பசுமையாகிறதாகட்டும், இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளே என்ன ஆயிட்டாங்க, ஈமானில் ரொம்ப பலவீனமாகி அமெரிக்காவுக்கு அடிமையாக போனதாகட்டும், யூப்ரட்டிஸ் நதி வத்தி கொண்டு போகிறதாகட்டும், அதே மாதிரி உலகத்தில் வறுமை என்னாகும், தலைதெறித்து ஆடும்னு சொன்னாங்க. அதுவும் நடந்துட்டு கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படிப்பினை, இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் காட்டப்பட்டுட்டே இருக்குது. அதில் ஈசா நபியும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகையும் அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய வருகையும் பார்த்திங்கன்னா நமக்கு மீதம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கான ஒரு அடையாளமாக கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வே நன்கறிவான், நம்ம எப்படி இருந்தாலும் மறுமையை நோக்கி ரொம்ப நெருக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த அடையாளங்கள்லாம் கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாம் மறுமையே அல்லாஹ்விடத்தில் சிறந்த முறையில் கேட்பதும், இன்னும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இனி வரக்கூடிய ஈசா நபியை பற்றி, மஹ்தி அவர்கள் பற்றி, இன்னும் தஜ்ஜாலை பற்றிலாம் என்ன பண்ணணும், யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் இவங்களெல்லாம் பற்றி நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா 2 பேர் பார்த்திங்கன்னா நல்லவங்களாக வருவாங்க, ஈசா நபியும் மஹ்தி அவர்களும். 2 பேர் பார்த்திங்கன்னா மோசமாக வருவாங்க, யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டமும் தஜ்ஜாலும். அப்போ இவங்களெல்லாம் விட்டு
ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு எச்சரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. நாம் இப்போ கடைசி காலகட்டங்களில் இருக்கும்போது இதிலெல்லாம் நம்ம படிப்பினையோடு இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.